ஹே மை லவ்ஸ், ஊருக்குள்ள ஒரு சீரியல் கில்லர் உலாவிட்டு இருக்கான். ரெட் லைட் ஏரியாவில் வேலை பார்க்குற பொண்ணுங்களையா பார்த்து டார்கெட் பண்ணி கடத்தி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இல்லாம சில பெண்களை வச்சு குழந்தையும் பெத்துக்கிட்டு இருக்கான். இதுல சம்பந்தமே இல்லாம ஒரு போலீஸ் ஆபீசரோட மகள் இந்த சீரியல் கில்லர் கிட்ட மாட்டிக்கிறா. இந்த சீரியல் கில்லரோட பேட்டர்னே ரெட் லைட் ஏரியாவில் வேலை பார்க்குற பொண்ணுங்களையா பார்த்து டார்கெட் பண்றது தான். இதுல எப்படி இந்த பொண்ணு போய் மாட்டினா, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. 2012 வெளியான தி ஃபேக்டரி அப்படின்றது தான் இந்த படத்தோடைய பேரு. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு தரமான கிரைம் த்ரில்லர். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வின்டர் சீசனுங்க. ஊர் முழுக்க பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பிளாக் கலர் செடான் காரை காட்டுறாங்க. இந்த காரில் தான் கில்லர் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே டிரைவ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான். ரோட்டோரங்களில் ரெட் லைட் ஏரியாவில் வேலை பார்க்குற பொண்ணுங்களாம் நின்றுட்டு இவனை கூப்பிட்டு இருக்காங்க. இவன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணுறான். அந்த பொண்ணை காரில் பிக்கப் பண்ணிக்கிட்டு அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கும் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த பொண்ணு கிட்ட பேச்சை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சகஜமாக இவன்கிட்ட பேசிட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பாத்ரூம் போகுதுங்க. இவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த பொண்ணு பின்னாடி வாஷ்ரூம் கிட்ட போய் ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே ஒரு இரும்பு ராடால அந்த பொண்ணோட வயிற்றிலேயே குத்துறாங்க. வலி தாங்க முடியாம அப்படியே அந்த பொண்ணு கீழே விழறா. இங்க என்ன நடக்குதுன்னு அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பொண்ணை கொலை பண்றதுக்கான ரீசன் அவன் என்ன சொல்றானா, உன்னால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, அதுல இருந்து நான் அவங்கள காப்பாத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நீயும் நானும் இருக்கிறதுல ரிலேஷன்ஷிப், ஒரு ஆணும் பொண்ணு சேர்ந்து வாழ்றது தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அதை கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன வேணுமா இரு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து மறுபடியும் அந்த இரும்பு ராடை உள்ள தள்ளுறான். அந்த இரும்பு ராடு அந்த பொண்ணுக்கு பேக் சைடே வெளியே வந்துருதுங்க. ஸோ ஸ்பாட்லேயே அந்த பொண்ணு இறந்து போயிருது. அங்கே கட் பண்ணா டிவியில் ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குங்க. கடந்த 2-3 வருஷத்துல மட்டும் இதே மாதிரி ரெட் லைட் ஏரியாவில் வேலை பார்க்குற பொண்ணுங்க அடுத்தடுத்து மர்மமான முறையில் காணாம போயிருக்காங்க. காணாம போன பொண்ணுங்க இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் பெருசாக எந்த லீடும் கிடைக்கல. அந்த பொண்ணுங்களை காணோம் அப்படின்னு சொந்தக்காரங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஸோ அந்த பொண்ணுங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கிட்டையும் போதுமான பட்ஜெட் இல்லாதனால இந்த கேஸை நாங்கள் இப்படியே ஸ்டாப் பண்றோம், இதுக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோ மற்றும் ஹீரோவோட கொலீக காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு மைக்கு, கொலீகோட பேரு கெல்சி. இவங்க ரெண்டு பேருமே போலீஸ்காரங்க தான். இந்த நியூஸை கேட்டு ஹீரோ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. அது எப்படி கவர்மெண்ட் இந்த கேஸை இப்படியே விட்டுட்டு போலாம், அவங்க வீட்டு பொண்ணு காணாம போயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேஸை கிடப்புல போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ கெல்சியை பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. ஹீரோ வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மனைவி, மகள் மற்றும் மகன். இவங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இருந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே மனைவிக்கும் மகளுக்கும் பயங்கர பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோடைய மகள் வந்து ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த பையன் கூட டின்னருக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா விட மாட்டேன்றாங்க. ஸோ அதனால 2 பேர்த்துக்குள்ள பஞ்சாயத்து. அவ கோச்சிட்டு ரூம்குள்ள போயிடுறா. உடனே ஹீரோ நான் சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஹாப்பியா சாப்பிடலாமா, நீ வீக்கெண்டுக்கு அந்த பையன் கூட ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா உங்களுக்காக நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கெல்சியும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்ல நம்ம ஹீரோவோடைய மனைவி கிட்ட அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. டின்னரை முடிச்சுட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நேரம் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோடைய மனைவி கெல்சியை பத்தி கடுப்பாய் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடிக்கு கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பெத்துக்காம இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த லேடி எல்லாம் எதுக்காக வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெல்சி மேல இருக்கக்கூடிய வன்மத்தை ஹீரோ கிட்ட கக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த சீரியல் கில்லரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொலை பண்ணா இல்லையா, அந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்டி அந்த பொண்ணோட உடல் பாகங்களை எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பேப்பர்ல சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக அவன் வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்கிற நாய்க்கு வேற தீனியா போட்டுக்கிட்டு இருக்கிறான். அங்க கட் பண்ணா கெல்சி வீட்டுக்கு போயிட்டு குழந்தை பெத்துக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட புத்தகத்தை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ அவருடைய ரூம்குள்ள உட்காந்து கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய பொண்ணு ஹீரோ ரூம்குள்ள வந்து என்னப்பா எப்ப பார்த்தாலும் இந்த ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்படி என்னதான்ப்பா இந்த ரூம்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோ தான் பொண்ணு கிட்ட அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரெட் லைட் ஏரியால வேலை பார்க்குற பொண்ணுங்க அடுத்தடுத்து மர்மமான முறையில் காணாம போயிருக்காங்க. காணாம போன பொண்ணுங்களோட டெட் பாடியும் கிடைக்கல, அவங்கள பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. போலீஸ்காரங்க இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்கள பத்தி கேர் பண்றதுக்கோ கவலைப்படுறதுக்கோ இங்க யாருமே கிடையாது. இருந்தாலும் அவங்களும் இந்த சொசைட்டில வாழ வேண்டிய ஆட்கள் தானே. சோ அதனால தான் என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த சீரியல் கில்லரை காட்டுறாங்க. சாப்பாடு ரெடி பண்ணி பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறான். இதை பார்க்கும்போது சில பெண்கள் உயிரோட அங்க இருக்கலாம் அப்படின்றதும் தெரிய வருதுங்க. அப்படியே கட் பண்ணா ஸ்டேஷனுக்கு ஒரு பையன் வந்து என் லவ்வரை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நேத்து ராத்திரி இந்த சீரியல் கில்லர் கொலை பண்ணான் இல்லையா அந்த பொண்ணோட லவ்வர் தான். அங்கதான் ஒரு
ட்விஸ்டே ரிவீல் ஆகுதுங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ட்டு. ஸோ இப்போதான் சீரியல் கில்லர் பேசினது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. நீயும் நானும் இருக்கிறது ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறது தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு. அந்த கில்லர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னா அப்படின்றதுக்கான மீனிங் இப்போதான் நமக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் கொடுத்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாருங்க. கடைசியாக அந்த பொண்ணு ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு ஒரு கஸ்டமர் கூட கிளம்பி போயிருந்திருக்கிறா. போனவ அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை. இது வரைக்கும் காணாம போன பெண்கள் எல்லோருமே ரெட் லைட் ஏரியால வேலை பார்த்தவங்க தான். ஸோ கடைசியாக காணாம போன பொண்ணும் ரெட் லைட் ஏரியால வேலை பார்த்த பொண்ணு தான். ஸோ கண்டிப்பா இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கும் அப்படின்னு ஹீரோ திங்க் பண்றாரு. கெல்சி அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் சிசிடிவி கேமரா செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு லீட் கிடைக்குது. அந்த பொண்ணு ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வரும்போது ஒரு பிளாக் கலர் செடான் கார் வந்து நிக்குது. அந்த கார்ல ஏறி கிளம்பிடுறா. ஸோ அந்த கார்ல இருக்கிறவன் தான் கில்லரா இருப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோ திங்க் பண்றாரு. அந்த காரோடைய டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல. பட் காரோடைய மாடல் மட்டும் இவங்களுக்கு தெரியுது. அந்த மாடல் கார் ஊர்ல யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த லிஸ்ட் எடுங்க அப்படின்னு ஹீரோ ஆர்டர் பண்றாருங்க. அங்க கட் பண்ணா இந்த கில்லர் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற நர்ஸை மீட் பண்றான். கவருக்குள்ள பணத்தை வச்சு அந்த கவர் மேல ஒரு மெடிசனோட பேர் எழுதி இந்த மெடிசன் எனக்கு எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து செக்யூரிட்டி ரொம்ப டைட் ஆயிடுச்சு, என்னால எடுத்து தர முடியாது அப்படின்னு சொல்ல உடனே இந்த கில்லர் ஒரு வீடியோவை காட்டுறான். ஆக்சுவலா இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வந்த ஒரு பொண்ணை இந்த நர்ஸ் ரேப் பண்ணியிருக்கான். அதன் மூலமா அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டும் ஆயிருந்திருக்கிறா. இந்த பிரச்சனையிலிருந்து தன்னை எப்படியாவது காப்பாற்ற சொல்லி கில்லர் கிட்ட கெஞ்சி இருந்திருக்கிறான். இந்த கில்லரும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நர்ஸை காப்பாத்தி இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கில்லர் இந்த கவரை கொடுத்து இந்த கவர்ல போட்டிருக்கிற மெடிசன் எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு திருட்டுத்தனமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த மெடிசனை வாங்கிட்டு இருந்திருக்கிறான். அது என்ன மெடிசன் ஏது மெடிசன் அப்படின்னு இப்போதைக்கு தெரியலங்க. இந்த நர்ஸும் பாத்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். அங்க கட் பண்ணா ரெட் லைட் ஏரியால வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காருங்க. பெருசா எந்த ஒரு லீடும் கிடைக்கல. ப்ரீவியஸ் கேஸ் ஃபைல் எடுத்து பார்க்கும்போது காணாம போன பொண்ணு ஒருத்தி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற நர்ஸ் மேல போலீஸ்காரங்களுக்கு டவுட் வந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதுலயும் பெருசா லீடு கிடைக்காதனால அப்படியே விட்டுட்டு தான் வந்து இருக்கு. அதே சமயம் இப்போ இந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா கில்லர் கேட்ட மெடிசனை யாருக்கும் தெரியாம திருடிட்டான். கில்லரை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோட வீட்ல இருந்து ஹீரோக்கு கால் வருது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்வெஸ்டிகேஷன்ல தீவிரமா இருக்கிறதுனால நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உங்க பொண்ணு என்னங்க சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன், அவரோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இன்வெஸ்டிகேஷன்ல கொஞ்சம் தீவிரமா இருந்துகிட்டு இருக்காரு. இந்த பிளாக் கலர் சடான் காரு சிட்டில யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெட் லைட் ஏரியா பொண்ணு கிட்ட பஞ்சாயத்து பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். மேபி அவன் தான் இந்த சம்பவத்துல எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பான். அவனை விசாரிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட கேட்க ஆரம்பத்தில் ஹையர் அத்தாரிட்டி நாங்க தான் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன அப்படிங்கும் போது இவ்வளோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்குல்ல ப்ளீஸ் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்க ஹையர் அத்தாரிட்டி ஓகே சொல்லிடுறாரு. அங்கே கட் பண்ணா நம்ம நர்ஸ் இருக்கான் இல்லையா, இவன் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் இந்த கில்லர் கிட்ட டேப்லெட் கொடுக்கறதுக்காக. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஹீரோடைய பொண்ணு வந்திருக்கு. ஹீரோடைய பொண்ணு லவ் பண்ற பையன் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறவன் தான். இவன் கிட்ட வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. அந்த பையன் என்ன சொல்றானா, நான் இப்போதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம், அது வரைக்கும் பொறுமையா இரு அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு பொறுமையே இல்ல. பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கோச்சிட்டு கிளம்பிடுறா. கரெக்டா கில்லரும் அந்த இடத்துக்கு வரும். இந்த நர்ஸ் டேப்லெட்டை கொடுக்கறதுக்காக கில்லர் கிட்ட போறான். கில்லரும் அந்த டேப்லெட்டை வாங்கிக்கிறான். நர்ஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில நம்ம ஹீரோவோடைய பொண்ணு தம்மா பத்த வைக்க முடியாம பத்த வச்சுக்கிட்டு இருக்கா. இவ பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஃபுல் மேக்கப்ல வந்திருக்கா. ஸோ தூரத்துல இருந்து பார்க்கும்போது இவ ரெட் லைட் ஏரியா பொண்ணு மாதிரி தான் கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால கில்லர் வந்து அப்படியே ஹீரோடைய பொண்ணு கிட்ட பேச்ச போட ஹீரோடைய பொண்ணு பயங்கரமா திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் லைட்டர் இல்ல உன்னோட லைட்டரை கொடு அப்படின்னு கேட்க கில்லரும் லைட்டர் கொடுக்குறான். இது எல்லாத்தையுமே பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். போன் அடிக்கிற சவுண்டு கேட்குதுன்ட்டு போனை எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த கில்லரையும் காணோம், பொண்ணையும் காணோம். பார்த்தா இந்த கில்லர் பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம பொண்ணோடைய வேலட் எடுத்து பார்க்கும்போது கில்லருக்கு தூக்கி வாரி போட்டுருது. தன்னோட அப்பா கூட எடுத்த போட்டோவை தான் வேலட்டுக்குள்ள வச்சிருக்கா. அவங்க அப்பா யூனிஃபார்ம்ல இருக்கிறாரு. ஐயோ ரெட் லைட் ஏரியா பொண்ணுன்னு நினைச்சிட்டு ஒரு போலீஸ்காரன் உன்னை தூக்கிட்டு வந்துட்டோமா அப்படின்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான் இந்த கில்லர். அங்க கட் பண்ணா ஹீரோ அவருடைய டீமை கூப்பிட்டுட்டு அந்த பிளாக் கலர் சடான் காரை வச்சிருக்கிறவனை மீட் பண்றதுக்காக உள்ள போக பயங்கரமா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. உள்ள ஏதோ ஒரு பொண்ணை வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கையும் களவுமா அவனை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா டிவி ஓடிட்டு இருக்கு. அதே சமயம் அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதுவும் பேரலைஸ் ஆகி அவன் ரொம்ப நாளாவே வந்து நடக்கிறது இல்ல, அவன் வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு தெரிய வருது. அந்த பிளாக் கலர் சடான் காரு ஷெட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு இருக்கு. யாருமே இதை ஓட்டுறது இல்லை அப்படின்றதும் தெரிய வருதுங்க. என்னடா அது பிடிக்க போறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்ல வந்தா இது டெட் எண்ட்ல வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோ ரொம்ப மனம் முடிஞ்சு போயிடுறாரு. அந்த சமயத்துல தான் ஹீரோவோட மனைவி கிட்ட இருந்து கால் வருதுங்க. பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனவன் இன்னும் வீடு வந்து சேரவே இல்லை அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்த ஹீரோ எங்க போயிருப்பா வந்துருவா அப்படின்னு சொல்ல தயவு செஞ்சு போலீஸ்கார மாதிரி பதில் சொல்லாம ஒரு பொண்ணோட அப்பா மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க, அவ இந்த மாதிரிலாம் வெளியே போய் ரொம்ப லேட்டாலாம் வீட்டுக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவரோட சைட்ல இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய பொண்ணு எங்க போனா என்ன ஆனானே தெரியலங்க.
இன்னொரு பக்கம் கில்லர் நம்ம ஹீரோடைய பொண்ணை சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவசரப்பட்டு இந்த பொண்ணை கடத்திட்டோம், இதுக்கு மேலே வெளியே விட்டாலும் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு விஷயத்தை இவன் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம். இவன் தனியாக காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்குறா. அந்த பொண்ணை இவன் காரில் ஏற்றிக்கிறான். அந்த பொண்ணு யார் என்ன அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. மேபி அவன் கடத்தின முதல் பொண்ணா கூட அந்த பொண்ணு இருக்கலாம். ஸோ அதனால தான் ஒவ்வொரு பொண்ணை கடத்தும் போதும் அவனுக்கு இந்த ஞாபகம் வருது போல. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்டேஷனில் இருக்கிறாரு. ஹீரோடைய ஹையர் அத்தாரிட்டி, நீ வேணா லீவ் எடுத்துக்க, உன் ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, சீக்கிரமா உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, எப்படி என்னால் போக முடியும் அப்படின்ட்டு பொண்ணை தேட்டரில் தீவிரமா இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஸ்டேஷனுக்கு வர ஹீரோ செம்ம காண்டாயி பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அப்படியே தூக்கி உட்கார வச்சு உண்மையை சொல்றேன், என் பொண்ணு என்னடா பண்ண அப்படின்னு கேட்க, உங்க பொண்ணை நான் எதுவும் பண்ண கிடையாதுங்க, அவன் நேற்று நைட்டு என்ன பார்க்கறதுக்காக தான் வந்தான், நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பயங்கர ஆர்குமெண்ட், சண்டை போட்டு குதிச்சுட்டு கிளம்பிட்டா, நான் உள்ள நின்றுட்டு இருக்கும்போது வெளியே ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, யாரா அவன் அப்படின்னு கேட்க, அவன் யாரெல்லாம் எனக்கு தெரியாது, பிளாக் கலர் செடான் கார்ல வந்தான் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த நர்ஸோடைய ஃபோட்டோவை ஹீரோ பழைய கேஸ் ஃபைல்ல இருந்து எடுத்து ஒட்டி வச்சிருக்காரு. இவனும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அப்படியே யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. நாம தேடிக்கிட்டு இருக்கிற கில்லர் தான் நம்ம பொண்ணையும் கடத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ கொஞ்சம் பர்சனலாகவே எடுத்துக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோடைய பொண்ணை இந்த கில்லர் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கான் இல்லையா, அந்த இடத்துல 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல டெலிவரி ஆக போகுது. இன்னொரு பொண்ணு நார்மலாக தான் இருந்துகிட்டு இருக்கா. இவங்கள பார்த்தா கில்லர் கடத்திட்டானே அப்படின்னு கவலைப்படுற மாதிரியெல்லாம் இல்லைங்க. 2 பேருமே ஜாலியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக இங்கிருந்து பழக்கமாயிடுச்சு போல. இப்போ நம்ம ஹீரோவும் கெல்சியும் பார்த்தீங்கன்னா நேராக இந்த நர்ஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த நர்ஸ் என்ன சொல்கிறான்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்த பொண்ணு காணாமல் போனதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், இதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல மறுபடியும் சொல்லு அப்படிங்கும்போது, ஏரியாவில் வேலை பார்க்குற பொண்ணு இங்கே உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா, நானும் செக் பண்ண அந்த பொண்ணு பிரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அவள் காணாமல் போயிட்டா, எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இதை நான் போலீஸ்காரங்க கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறான். இருந்தாலும் இந்த நர்ஸ் மேலே நம்ம ஹீரோக்கு டவுட் இருக்குதுங்க. அங்கே பஞ்சாயத்து பண்ண கெல்சி பார்த்தீங்கன்னா ஹீரோவை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்கே கட் பண்ணால் கில்லர் நம்ம ஹீரோடைய பொண்ணு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கான் இல்லையா, அங்கே 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா கில்லரோடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணுங்களை இவன் நல்லா பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு அதுல இருந்தே தெரியுதுங்க. அந்த பொண்ணுங்க 2 பேருமே அவனை டாடி டாடின்னு அன்பா பேசிக்கிட்டு இருக்கு. சரி, அவன் ஒரு டேப்லெட் வாங்கியிருந்தான் இல்லையா, அந்த டேப்லெட் எதுக்கான டேப்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கான டேப்லெட்டும் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடிய டேப்லெட்டும். ஸோ பிரெக்னென்ட் ஆன பொண்ணுக்கு அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்காக அந்த டேப்லெட்டை கொடுக்குறான். பிரெக்னென்ட் ஆகாத பொண்ணுக்கு இந்த டேப்லெட்டை கொடுத்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணணும், குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சைக்கோவோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து அந்த பொண்ணுங்க மூலமாக குழந்தை பெற்றுக்கிறது தான். அடுத்து நம்ம ஹீரோவோடைய பொண்ணையும் டார்கெட் பண்ணுவான். ஹீரோவோட பொண்ணு மூலமாகவும் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைப்பான் அப்படின்னு இதுல இருந்தே தெரியுதுங்க. ஹீரோடைய கோலி கெல்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சீரியல் கில்லர் தொடர்ந்து ரெட் லைட் ஏரியா பொண்ணுங்களை மட்டும் தானே கடத்திக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி உங்க பொண்ணை கடத்திருப்பான், கண்டிப்பா வந்து அவன் கடத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்த்தவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்க, பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா அவளுக்கு 17 வயசு இருக்கும், வெள்ளையா இருப்பா, அது மட்டும் இல்லாம அவ ஃபுல் மேக்கப்ல நின்றுட்டு இருந்தா அப்படின்ற விஷயத்த சொல்ல, ஸோ கண்டிப்பா அவன் வந்து இந்த பொண்ணை ப்ராஸ்டியூட் அப்படின்னு நினைச்சிட்டு தான் கடத்திட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோக்கு தான் பொண்ணை காணோம் அப்படின்ற வெறியில பழைய கேஸ் எல்லாம் எடுத்து போட்டு அப்படியே ஒரு மாதிரி கான்ல இருந்துகிட்டு இருக்கிறாரு. அங்க கட் பண்ணா இந்த கில்லரை காட்டுறாங்க. இந்த கில்லர் அடைச்சி வச்சிருக்கான் இல்லையா, அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த கில்லர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நடந்துக்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை டாடி டாடின்னு தான் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியும்ல, போலீஸ் ஆஃபீஸர், கண்டிப்பாக அவர் வருவார், உன்னை போட்டு தள்ளுவார் அப்படின்னு சேலஞ்செல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கு. இதனால இந்த கில்லர் தொடர்ந்து ஹீரோடைய பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இது வரைக்கும் கடத்தப்பட்ட எல்லா பொண்ணுங்களையும் கொலை பண்ணியிருக்கான். ஸோ இந்த 2 பொண்ணுங்களை மட்டும்தான் இப்போதைக்கு வச்சிருக்கான். அடுத்தது 3ஆவதா நம்ம ஹீரோடைய பொண்ணையும் கடத்தி வச்சிருக்கான். இவங்க மூலமாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ தான் பொண்ணோடைய ரூம்குள்ளே போறாருங்க. ஸோ தான் பொண்ணோடைய ரூம்குள்ளே இவ்வளோ நாள் அவள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஹீரோடைய கண்ணில் படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோடைய பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறா. அந்த ப்ரெக்னன்சி டெஸ்டர் அங்கே இருக்கு, அதில் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கில்லர் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பொண்ணுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த நர்ஸ் மேலே டவுட் இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாமல் இந்த நர்ஸ் தங்கியிருக்கிற வீட்டுக்கு கள்ளச்சாவி போட்டு நுழைஞ்சிடறாருங்க. உள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இந்த கில்லர் மெடிசன் வேணும் அப்படின்னு கவருக்குள்ள பணத்தை வச்சு கொடுத்துட்டு போனான் இல்லையா, அந்த கவரு நம்ம ஹீரோடைய கண்ணில் படுது. அந்த கவரை எடுத்த உடனே பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக கன்னை பாயிண்ட் பண்ணுறாங்க. வந்திருக்கிறது நம்ம கெல்சி தான். உன்னோட உதவிக்காக தான் நான் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, கொஞ்சம் விட்டுருந்தா நான் உன்னை சுட்டு தள்ளி இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை ஆய்வு பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க.
இப்போ இந்த கில்லர் கிட்ட அடைபட்டிருக்கிற பொண்ணுங்க நம்ம ஹீரோடைய பொண்ணு கிட்ட நீ ஏன் இங்கிருந்து போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கேயே இரு, நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல பெட்டு கிடைக்கும், நிம்மதியாக தூங்கிட்டு ஹாப்பியாக இருக்கலாம், டேடிக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால குழந்தை பெற்று கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய பொண்ணையும் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களையும் இந்த கில்லர் பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பான் அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ ஹீரோவும் கெல்சியும் காரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனால தூங்கவே முடியலங்க. தான் பொண்ணு எங்கே போயிருப்பா என்ன இருப்பான்ற கவலையிலே இருந்துகிட்டு இருக்காரு. கெல்சி ஹீரோடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. நீ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க, ஸோ அதனால் நீ வீட்டுக்கு போ, உன்னோட மனைவி கூட இரு, உன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் சரியாயிரும், உன் பொண்ணு கிடச்சிருவா அப்படின்ற மாதிரி மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கெல்சி அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போய் தான் மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த கில்லர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு ஆல்பத்தையே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்தெந்த பொண்ணையெல்லாம் கடத்தி இருக்கிறான், எத்தனை பேர்த்த கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு ஆல்பமே ரெடி பண்ணியிருக்கான். அந்த ஆல்பத்தை பார்க்கும்போது மறுபடியும் பாஸ்ட்ல நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவன் அப்படியே காரில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்குறா. அந்த பொண்ணை இவன் காரில் ஏற்றிக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போகிற மாதிரி முன்னையே நம்ம யூகிச்ச மாதிரி இந்த பொண்ணை தான் முறையாக அவன் கடத்திருப்பான் போல. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து ரெட் லைட் ஏரியா பொண்ணுங்களையா டார்கெட் பண்ணி இவன் கடத்தி அவங்க மூலமா குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சிருக்கான். ரெட் லைட் ஏரியா பொண்ணுங்களை டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்கள தேடி யாருமே வர மாட்டாங்க. ஸோ அவங்கள காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால தான் தைரியமா அவங்கள டார்கெட் பண்ணியிருக்கான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல இந்த கவரை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை மீட் பண்ணணும்னு சொல்ல அங்கதாங்க இந்த கில்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கில்லர் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறான். ஏன்னா கில்லர் நம்ம ஹீரோவை அந்த பொண்ணோடைய வேலட்ல இருக்கக்கூடிய போட்டோல பார்த்துட்டான் இல்லையா. ஆனா ஹீரோக்கு இவன் தான் கில்லர் அப்படின்னு தெரியாது. போயிட்டு அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒருத்தங்க வராங்க. இந்த நர்ஸோட வீட்ல இருந்து எடுத்த இந்த கில்லர் கொடுத்த கவரை காமிச்சு இந்த கவர் மேல என்னங்க எழுதி இருக்கு அப்படின்னு கேட்க, இது ஆளோடைய பேர்லாம் கிடையாதுங்க, இது ஒரு மெடிசனோடைய பேரு, பிரெக்னெண்டா இருக்கிறவங்களும் பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் பயன்படுத்தக்கூடிய டேப்லெட் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ப்ரொஃபஷனல் எழுதின மாதிரியே இல்ல, ஏன்னா ஸ்பெல்லிங் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த கில்லர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். இந்த கில்லர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய கேண்டீன்ல தாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோ கெல்சி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ இந்த நர்ஸுக்கும் கில்லருக்கும் தொடர்பு இருக்குன்னு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா இந்த கில்லர் பொண்ணுங்களை அடைச்சு வச்சிருக்கான் இல்லையா. ஹீரோடைய பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னெண்டா இல்லாத பொண்ணு கிட்ட நம்ம இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு தப்பிச்சு போறதுக்கான வழியை சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு பட்டுன்னு அலாரத்தை அடிச்சு கில்லரை உள்ள வரவழைச்சு இந்த மாதிரி இங்க பாருங்க டாடி தப்பிச்சு போறதுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளை சும்மா விடாதீங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்க. உடனே இந்த கில்லர் சும்மா இருப்பானா, ஹீரோடைய பொண்ணை போட்டு அடின்னு அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோடைய பொண்ணு வழி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ ரெட் லைட் ஏரியாவில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு கிட்ட உங்ககிட்ட யாராவது ஹாஷா பிஹேவ் பண்ணியிருக்காங்களா, குறிப்பாக இந்த பிளாக் கலர் செடான் கார் வச்சிருக்கிறவன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட அந்த மாதிரிலாம் யாரும் பிஹேவ் பண்ணதில்லை, பட் எங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணை இப்போ பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு ஹீரோ உள்ளே போகிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டு உள்ளே இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நான் வந்த காரணம் வேற அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ரீசெண்டாக பிளாக் கலர் செடான் காரில் வந்தவன் நான் அட்டாக் பண்ணானா, அவன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்லாம் கேட்க, அந்த பொண்ணு வந்து விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் ஒயிட்டா இருப்பான், டாலா இருப்பான், அது மட்டும் இல்லாம அவனுடைய கழுத்துல ஒரு காயம் இருக்கும், அவன் கிட்ட போனாலே இந்த வெங்காய வாசனை அடிச்சுக்கிட்டே இருந்தது, ரொம்ப ஹாஸா பிஹேவ் பண்ணா, அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், சரி நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் ஒன்றும் உன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காகலாம் வரல அப்படின்னு ஹீரோ சொல்ல, காலங்காத்தாலேயே வந்து என் பிசினஸை கெடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு பிடிச்சி திட்டி விட்டுருது. உடனே ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோடைய பொண்ணு ஒரு இடத்துல இந்த கில்லர் அடைச்சு வச்சிருக்கான். இந்த பிரெக்னென்ட் இல்லாத பொண்ணு வந்து நீ எதுக்கு தேவையில்லாம டாடி கிட்ட அடி வாங்கி சாவற, சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கலாம்ல அப்படிங்கும் போது என்னையே போட்டு தரியா உனக்கு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோடைய பொண்ணு என்ன பண்றானா, அங்கிருந்து கஷ்டப்பட்டு ஒரு டேப் ரெக்கார்டர் ஒன்று இழுத்துறா. நீ டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டியா, இரு நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கில்லருக்கு அலாரத்தை அடிக்க, கில்லர் உள்ள வரான். உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பொண்ணு அந்த டேப் ரெக்கார்டரை அந்த பொண்ணு பக்கம் தள்ளி விட, இவன் கடுப்பாகி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோடைய பொண்ணு இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. மிரண்டு போயிடுறாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா இந்த கில்லர் கிட்ட அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேப் ரெக்கார்டரை எடுத்து வச்சு பாட்டு போடலான்னு நினச்சா அப்படின்னு சொல்ல, உடனடியாக இந்த கில்லர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அந்த கிணத்துக்குள்ள இருந்து காப்பாற்றி ஒரு இடத்துல படுக்க வச்சிடறான். அந்த பொண்ணு இப்போவோ அப்போன்னு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் கண்ணு முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரெக்னன்சி டெஸ்டரில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையான்றதை செக் பண்ணி என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கில்லர் போயிடுறான். அந்த பொண்ணு எப்படியோ பொழைச்சிக்கிறா. ஆனால் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு காட்டணும்னா என்ன பண்றது அப்படின்ட்டு ஆல்ரெடி ஹீரோடைய பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தா அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அவளை டெஸ்ட் பண்ணி பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி காமிச்சிடுறா.
இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்பதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் கெல்சிக்கு தெரிய வருது. அதாவது இந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே விமானம் வந்து எடுக்கிறதுக்கு டிலே ஆனதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் தான் தங்கியிருக்கான் அப்படின்ற தகவல் தெரிய வருது. உடனடியாக அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோவும் கெல்சியும் அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது இந்த கில்லர் அந்த ஹோட்டல் ரூம்லேருந்து இறங்கி வரான். கெல்சி பார்க்குறாங்க. இவன் யாருன்னே தெரியாது, இதுக்கு முன்னாடி இவனை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் ஹீரோ இவனை பார்த்துருக்காரு. ஆனால் ஹீரோ முதல்ல அவனை அங்கே வச்சு பார்த்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ ஹீரோ டிலே ஆனதுனால அந்த இடத்துல இருந்து நம்ம கில்லர் தப்பிச்சு போயிடுறான். ஸோ ஹோட்டல் ரூம்குள்ளே போய் பார்த்தா இந்த நர்ஸு செத்து கிடக்குறான். அந்த இடத்துல ஒரு ஆல்பம் இருக்குது. அந்த ஆல்பம் முழுக்க பொண்ணுங்க ஃபோட்டோவாக இருக்குது. அந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து மர்மமான முறையில் காணாமல் போனவங்க தான். ஸோ இந்த கொலையை பண்ணது இந்த நர்ஸு தான் அப்படின்ற மாதிரி இந்த கில்லர் நர்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு இதிலிருந்து தெரிய வருதுங்க. இப்போ ஹீரோடைய பொண்ணு சந்தோஷமான ஒரு செய்தியை வந்து இந்த கில்லர் கிட்ட சொன்னதுனால உனக்கு நான் ட்ரீட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பக்காவாக ரெடியாகி கேண்டில் லைட் டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்போது நம்ம ஹீரோடைய பொண்ணு இந்த பாட்டில் ஓப்பனரை நோட் பண்ணிடுறாங்க. அதில் இருக்கக்கூடிய கூர்மையான பகுதியை வச்சு இந்த கில்லர் ஒரு போர்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுக்கலான்னு போகும்போது கில்லர் திரும்பிடுறான். இல்லை இந்த பாட்டில் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து இந்த கில்லருக்கு ஏற்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்றா நம்ம ஹீரோடைய பொண்ணு. இப்போதாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தரமான ட்விஸ்டே நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கில்லர் ஒரு கவரை இந்த நர்ஸ் கிட்ட கொடுத்துருந்துருப்பான் இல்லையா, அந்த கவர் மேலே தான் வந்து இவன் எழுதியிருப்பான் இந்த மெடிசனை கொண்டு வா அப்படின்ட்டு. அந்த கவரில் பிரிண்ட் ஆகிருக்கிற ஒரு நம்பருக்கு ஆரம்பத்திலே ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருப்பாரு. கால் போயிருக்காது, அதனால வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருந்துருப்பாரு. அவங்க கிட்டேருந்து கால் வருது, நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனதை நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். நாங்கள் கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து கால் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, வெயிட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னு கேட்க, இந்த நர்ஸ் ஒர்க் பண்ண அதே ஹாஸ்பிட்டல் வருது. அந்த ஹாஸ்பிட்டல் கேன்டீன்ல இந்த கில்லரை ஹீரோ பார்த்துருந்துருக்கிறார் இல்லையா, அதே போட்டோவை ஹீரோவோடைய டீம் இந்த செடான் காரோடைய டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்காக எடுத்தாங்க இல்லையா, அதுலேயும் பார்த்துருக்கிறாரு. அப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கில்லர் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸுக்கு பறந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம கெல்சி வந்து பேக்கப்புக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோடைய பொண்ணு இந்த பாட்டில் ஓப்பனரை எடுத்து இந்த கில்லரோடைய நெஞ்சிலே ஒரு சொருக்கி அவன் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மொபைலை எடுத்துடுறாங்க. ஸோ மொபைல் மூலமாக ஹீரோக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி நம்ம ஹீரோ இந்த கில்லர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர, அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவுடைய பொண்ணு பாட்டிலை உடச்சி இந்த கில்லரை ஒரு சொருக்கி செட்டப் பண்ணி மர்டர் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ ஃபைனலாக தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் கெல்சியும் வராங்க. அப்போ எந்த ஒரு சத்தமே இல்லைங்க. அப்போ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அலாரம் பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்திருக்கிற சவுண்டை கேட்டு உள்ளேருந்து நம்ம ஹீரோடைய பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. அதே சமயம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பொண்ணுக்கும் வலி வந்துருச்சு. ஸோ அந்த குழந்தையும் எப்படியாவது வெளியே எடுத்தாகணும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அப்பா எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த வாக்கி டாக்கியில் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே எமோஷ்னலாக பேசும்போது, நம்ம பொண்ணு இங்கே இருக்காடா, நம்ம பொண்ணை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த கில்லரை ஹீரோ பார்க்குறாரு. இந்த கில்லர் அரை உசுரும் குறை உசுருமா கிடக்கிறான். ஹீரோ போடுறதுக்கு முன்னாடியே இந்த கில்லரை ஹீரோவுடைய பொண்ணு செமுத்தி வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த கில்லர் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியால இருந்து கடத்திட்டு வந்த பொண்ணுங்க மூலமா குழந்தை பெற்றிருந்தான் இல்லையா, அந்த குழந்தைங்களையும் ஒரு இடத்துல வச்சிருக்கான். அதை பார்த்தீங்கன்னா கெல்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கெல்சி உள்ள வராங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு கெல்சி என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஹீரோ கீழே விழ இந்த கெல்சி கிட்ட போயிட்டு இந்த கில்லரை பார்த்து டேடின்ட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. அங்கதாங்க இன்னொரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அப்பப்போ பாஸ்ட்ல நடந்ததா ஒரு சீனை காட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அது என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கில்லர் அப்படியே ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது லிஃப்ட் கேட்டது நம்ம கெல்சி தான். முதல்ல கெல்சியை தான் இந்த கில்லர் கடத்தி இருந்திருக்கிறான். கெல்சியை பிரெயின் வாஷ் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிருந்திருக்கிறான். ஆனால் கெல்சினால குழந்தை பெற்றுக்க முடியல. அதனால கெல்சியை விட்டுருக்கான். ஸோ கெல்சி எப்படியாவது அவனுக்கு ஒரு குழந்தை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. கெல்சி இந்த கில்லருக்கு அடிமையாகவே இருந்திருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கெல்சி தான் அதை டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன்லேயே அந்த பிளாக் கலர் செடான் காரில் இந்த கில்லர் மாட்ட வேண்டியது, அந்த இடத்துல வேற ஒருத்தனுடைய டாக்குமெண்ட்டை முன்னாடி வச்சு ஹீரோவை டைவர்ட் பண்ணதும் கெல்சி தான். இப்போ காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணல, இந்த கில்லருக்கு ஃபோனை பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கப்புக்கெல்லாம் போலீஸ்காரங்க வரலை. ஐயையோ டேடி போயிட்டியே டேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாச மலையில் புழிஞ்சிக்கிட்டு இருக்கா இந்த கெல்சி. அதுக்கப்புறம் கெல்சி வந்து ஹீரோவை அங்கே வச்சே போட்டு தள்ளிட்டு அப்போ பேக்கப்புக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி அவள் தான் பிடிச்ச மாதிரி கணக்கு காட்டி கடைசியில் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி
சீனை போட்டாரா. ஹீரோடைய பொண்ணையும் அந்த இடத்துல இருந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோடைய பொண்ணு கிட்ட இந்த கில்லருக்கும் உங்க அப்பாவுக்கும் நடந்த பஞ்சாயத்துல கில்லர் உங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டாமா, உங்க அப்பா கில்லரை போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ கெல்சி பார்த்தீங்கன்னா அப்படியே வில்லித்தனமா அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஹீரோடைய பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோடைய பொண்ணு வீட்டில் வந்து உட்கார்ற கெல்சி இருக்கா இல்லையா, போலீஸ்காரங்க ரெஸ்கியூ பண்ணாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களையெல்லாம் தூக்கிட்டு இவ கிளம்பிடுறா, இந்த ஊரை விட்டே கிளம்பிடுறா. ஒரு 3 குழந்தைங்களை தூக்கிட்டு ஊரை விட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோடைய வீட்டுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. உன்னுடைய அப்பாவோட இறுதி சடங்குக்கு என்னால் கலந்துக்க முடியலமா, என்னை மன்னிச்சுக்க, பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் வந்து கலந்துருக்கணும், என்னால் முடியல, மன்னிச்சுக்க, நீயும் நல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணுறா. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜை ஹீரோடைய பொண்ணு வீட்டில் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஹீரோடைய பொண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இந்த 3 குழந்தைங்களையும் தூக்கிட்டு இந்த கெல்சி தான் எங்கேயோ போயிட்டு இருக்கா. பின்னாடி அழுகுரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த கெல்சிக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அதனால தான் இந்த குழந்தைய அவள் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்றத ஹீரோடைய பொண்ணு புரிஞ்சுக்கிறா. அப்படியே இந்த கெல்சி அந்த குழந்தைங்களை வச்சுட்டு கேமராவை பார்க்குறா. அது ஒரு வில்ல பார்வையாக இருக்குது. இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு சில உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்ததுனால இந்த படத்தை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.